ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு, எறா ஃப்ரை. இங்கே அதான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து இப்போ மட்டன் வந்து குக்கரில் மஞ்சத்தூள்லாம் போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம். மசாலா அரைக்கிறதுக்காக சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை வந்து வதக்கிக்கலாம். வதக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வந்து நம்ம மசாலா அரைக்கிறதுக்காக கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சோம்பு, பட்டை, அன்னாச்சி பூ, இது கல்பாசி, இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூட வந்து சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் அதை எடுத்து நான் வதக்கிட்டு அரைக்கிறதுக்காக நம்ம வதக்கிட்டு இருக்கோம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு இப்போ நம்ம இது கூட தேங்காயும் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து அப்படியே அந்த அனல்லையே நான் ஒரு திருப்பி விட்டுட்டு நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்துக்க வேண்டியதுதான். தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அரை மூடி தேங்காவை திருவி வச்சிருக்கேன். இது கூட போட்டு ஒரு 2 திருப்பிடலாம். 2 திருப்பிட்டு நம்ம இதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். கொஞ்சம் உள்ளெல்லாம் வேற ஈரமா இருக்குது. அதனாலதான் அடுப்பு எரிய ஆரம்பிச்சிச்சுன்னா அப்புறம் நல்லா எரியும். இன்னைக்கு காலையில இருந்து அடுப்பு எரிஞ்சுனே தான் இருக்கு. ஆனா அப்போ எத்தனை தடவை பத்த வைக்கிறது? சோம்பு மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா பட்டை எல்லாம் போட்டு அதுலயே அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால மசாலா ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். சோம்பு பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் இதை கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா உரல்ல போட்டு இடிச்சுதான் சேர்த்துருக்கேன். மிக்சிலாம் இப்போ அரைக்கிறதெல்லாம் கிடையாது. நாங்க அந்த உரல்ல போட்டு இடிச்சே சேர்த்துக்கிறது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதும் நம்ம இப்போ வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு உருளைக்கிழங்கு வெட்டி எடுத்திருக்கேன். ஆட்டுக்கறி குழம்புக்கு உருளைக்கிழங்கு சேர்த்தா சூப்பரா இருக்கும். அதனால நான் ஒரு நல்லா ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து ஆட்டுக்கறி குழம்புக்கு சேர்க்க பார்த்து நல்லா இருக்கும். அது இல்லாம வீட்டுல குழந்தைங்க வேற இருக்கிறாங்களா, உருளைக்கிழங்கு சேர்த்தா அவங்களும் சாப்பிடுவாங்க. அதனால உருளைக்கிழங்கு சேர்த்தாச்சு. உருளைக்கிழங்கு சேர்த்து வதக்கிட்டு பாத்தீங்கன்னா மட்டன் வந்து நல்லா மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா குக்கர்ல வந்து ஒரு 6-7 விசில் விட்டு வச்சிருக்கேன். நல்லா வேக வச்சு வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா வேக வச்ச ஆட்டுக்கறியை இது கூட சேர்த்தாச்சு.
இப்போ இது கூட காரத்துக்கு நம்ம வந்து குழம்பு மிளகா பொடி தான் சேர்க்கிறோம். காரத்துக்கு தேவையான குழம்பு நம்ம வீட்டு குழம்பு மிளகா பொடி. இது வந்து நம்ம வீட்டிலேயே அரைக்கிறது, கடையில எல்லாம் வாங்குறது இல்லை. ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம இது கூட குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்க்க மறந்துட்டோம் பாருங்க. அதான் கொதிக்க பார்த்து கூட சேர்த்துக்கலாம்ல, வதக்கி தானே அரைச்சி வச்சிருக்கோம். சரி, இப்போ சேர்த்துறேன். நம்ம அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம், பட்டை, கிராம்பு இல்லை பட்டை, அந்த அன்னாச்சி பூ, தேங்காய் இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிற மசாலா சேர்த்துக்கலாம். மிக்சி ஜார் அலசி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுன்னா ஆட்டுக்கறி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடும். மசாலா சின்ன வெங்காயம் போட்டாலே அது ஒரு தனி டேஸ்ட் தான். இப்போ நம்ம இது வந்து குழம்பு வந்து அடுப்புல வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொதிக்கிறதுங்காட்டி நம்ம இறா உரிச்சிட்டு வந்துடலாம். இறா வந்து ஆஞ்சிடலாம். இறா வந்து காலையில இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லைங்களா, அதனால அங்கே கூட்டமா இருக்கு சொல்லிட்டு வீட்லயே ஆஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. நாங்க இறா ஆய போறோம். இது குழம்பு கொதிக்கிறதுங்காட்டி இறா ஆஞ்சிட்டா நம்ம அடுத்தது அந்த வேலையை பார்க்கலாம். நம்ம இறா வந்து ஆஞ்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தீங்களா? 1/2 கிலோ. ஆனால் குட்டி குட்டியாக தான் இருக்குல்ல, குட்டி குட்டியாக தான் இருக்கு. சரி, சீக்கிரமா ஆஞ்சி எடுத்துக்கலாம். இது ஆயிரத்துக்கே 1 மணி நேரம் ஆயிடும் போல இருக்கே நம்ம ஆயிரத்துக்கு. சரி வாங்க ஆஞ்சி. இது எப்படி, அது மேல இருக்கிற ஓடு தானே எடுக்கணும். தலை எப்படி இது பண்ணிட்டு, நான் இது வரைக்கும் இறாலாம் ஆஞ்சதில்லை ஃப்ரெண்ட்ஸ். நானு மீன் தான் ஆஞ்சிருக்கேன். அதுவும் முள் இல்லாத மீனா, அந்த கொஞ்சம் ரொம்ப அந்த ரெக்கையெல்லாம் முள் அதிகமா இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி இல்லாத மீனா ஆய்வேன். கொஞ்சம் வந்து என்ன மீன் ஆயிரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடும். நம்ம இறாலாம் ஆஞ்சி கிளீன் பண்ணி கழுவிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ வந்து நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டே ஆஞ்சேன்னா நான் மட்டும் ஆயிரத்துக்கு லேட் ஆகிடும். அதனால நாங்கள் 2 பேருமே இறா ஆய போகிறோம். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம இறா ஆஞ்சிட்டு பார்க்கலாம். ஆட்டுக்கறி குழம்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை வந்து இறக்கி வச்சிடலாம். நம்ம இறா ஆஞ்சிட்டு வரதுங்காட்டியும் ஆட்டுக்கறி குழம்பு வத்தி போயிடும் போல இருக்கு, தீஞ்சிடும் போல இருக்கு. பாருங்க, சூப்பரா ஆட்டுக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்காய், சின்ன வெங்காயம் இதெல்லாம் அரைச்சி ஊற்றி நல்லா செம்மையா செஞ்சாச்சு ஆட்டுக்கறி குழம்பு. இறா ஆஞ்சிட்டு இருக்காங்க. இன்னும் 1/4 தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஞ்சிருக்குமே. இன்னும் 3/4 அப்படியே இருக்கு. இது ஆஞ்சி முடிக்கிறதுங்காட்டியுமே லேட் ஆயிடும் போல இருக்கு. அதுங்காட்டி எங்க குட்டி வாண்டு தூங்கி எழுந்திரிச்சு அங்க பாருங்க. அவன் தூங்குறதுங்காட்டியுமே நாங்க வந்து அந்த வேலையை பார்க்கணும்னு பார்த்தோம். கடைசியில அது எந்திரிச்சிச்சு, தண்ணிக்கு வந்துட்டான். நாங்க போயிட்டு அவனை பார்க்கணும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்து இறாலாம் ஆஞ்சிட்டு கிளீன் பண்ணிட்டு வறுக்கும் போது காமிக்கிறோம். பாத்தீங்கன்னா இறா சூப்பரா கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
மண்ணல் ஆனா பாதிக்கு பாதி கூட வரல. எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு அதை கிளீன் பண்றதுக்கு. குட்டி குட்டியா இருக்குதுங்களா, ஐயோ அதை ஆயவே முடியல எங்களால. அது ஆயறதுங்காண்டி நாங்க ஒரு வழி ஆயிட்டோம். கொஞ்சம் பெருசு பெருசா இருந்திருந்தா ஆயறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். அது குட்டி குட்டியா இருந்ததுனால ஆய முடியல. எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சமா சோம்பு மட்டும் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. வந்து சோம்பு போட்டுக்கலாம். இதெல்லாம் லைட்டா சூடாகுது. அது கரெக்டா தான் இருக்கும். அடுப்பு எரிஞ்சிட்டே இருந்தா அது மட்டும் எரிஞ்சிட்டே இருக்கு. நம்ம இற ஆயிரதுங்காட்டியும் அடுப்பு பார்த்தீங்கன்னா அமிஞ்சு போச்சு. அப்புறம் அடுப்பு அது கொஞ்சம் அப்படியே நல்லா எரிஞ்சு வர்றதுக்கு கரெக்டா ஆயிடும். நம்ம வெங்காயமும் கொஞ்சமா ஒரு 100 சின்ன வெங்காயம் இருக்கும். 100 சின்ன வெங்காயம், ஒரு குட்டி சைஸ் வந்து சின்ன தக்காளி, அது மட்டும் எடுத்திருக்கேன். இது கூட சேர்த்துக்கலாம். அப்படியே கருவேப்பிலையும் ஒரு 2 கொத்து சேர்த்து அப்படியே வதக்கிக்கலாம். அடுப்பு பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்டா வேலை ஆயிடும். நாங்க அந்த இறாவை கிளீன் பண்றதுக்கே 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. அடுப்பு கொஞ்சம் ஸ்லோவா எரியுது. பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அப்படியே உரல்ல இடிச்சு வச்சிருக்கேன், அதை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். நான் கிரேவி மாதிரி செஞ்சிருக்கோம். அது என்னமோ அந்த மாதிரி பிடிக்க மாட்டேங்குது சாப்பிட்றதுக்கு. அதனாலதான் இந்த டைம் வந்து நாங்க அப்படியே ஃப்ரை பண்ற மாதிரி, அப்படியே சிக்கன் ஃப்ரை பண்ற மாதிரி தான் பண்ணலான்னு பார்த்தோம். சரி கொஞ்சமா வெங்காயம் சேர்த்து பண்ணலான்னு சொல்லிட்டு செய்யறோம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ வந்து நல்லா கழுவி வச்சுக்கிற இறாவை சேர்த்துக்கலாம். என்னது? கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இதுவே தண்ணி விடும் போல இருக்கே. சேர்த்து பெருசு பெருசா இருந்ததெல்லாம் குட்டி குட்டி ஆகி போச்சு, சுருண்டு சுருண்டு. இவன் எந்திரிக்கிறதுங்காட்டி அதெல்லாம் செய்யணும்னு பார்த்தாக்க சீக்கிரமா எந்திரிச்சுட்டான். இவனுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஏடா தம்பிய, உனக்கு தூக்கமே வராதா? இது கூட நம்ம வந்து காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நாங்க குழம்பு மிளகா பொடி தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்கிறோம். இந்த தனி மிளகாத்தூள், மல்லித்தூள் அதெல்லாம் நம்ம அதிகமா சேர்க்கறது கிடையாது. நம்ம வீட்லயே அரைச்சு வச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்க்கிறோம். அப்பாட்ட கொடு. பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். ஏன்னா மிளகாத்தூள் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு வேகணும் இல்லைங்களா. அதனால தண்ணி நம்ம அந்த இறா விடுற தண்ணியிலே இறா வெந்துரும். இருந்தாலும் நம்ம தண்ணி ஊத்தி வேக வைக்கலாம்.
அடுப்புன்றதுனால அப்படிதான் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃப்ரை நல்லா வத்தி வரட்டும். வத்தி வந்ததுன்னா எறா வறுவல் ரெடி. நம்ம அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். மணி 1:30 ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கிண்ணத்துல எடுத்து ஒரு கிண்ணத்துல வச்சாச்சு. எறா தொக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா வானல்ல வந்து இவ்வளோ சாந்து இருக்கு. இது வந்து வேஸ்ட் பண்ணாம நம்ம இதுல வந்து சாப்பாடு போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது இன்னும் சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா? அது இந்த சிக்கன் வறுக்கிறது அது மாதிரிலாம் சூப்பரா இருக்கும். இதுல அப்படியே சாப்பாடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுடலாம். இதை கழுவி இது கழுவுனா வேஸ்டாக தானே போகும் இவ்வளோ தூரம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து எங்க வீட்டில் வந்து மட்டன் குழம்பு எறா ஃப்ரை எங்களுடைய ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் என்ன செஞ்சீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் போயிட்டு சாப்பிட போகிறோம். நீங்களும் சாப்பிடுங்க. வாங்க எங்கள் வீட்டுக்கு சாப்பிட்லாம் சூப்பராக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.